எனது சித்தி வீட்டில் நடந்தது. அவள் பெயர் மாதவி. காரணம், அவளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இன்ஜினியருடன் திருமணமானது. அவளுக்கு 18 வயதில் ஒரு பெண் இருக்கிறா. விடுமுறைக்காக என் ஊருக்கு சென்று இருந்தேன். அங்க போர் அடிச்சதால என் சித்தி வீட்டுக்கு போக நினைச்சேன். என் பெற்றோரிடம் சொல்ல அவங்க எனக்கு பஸ் டிக்கெட் புக் செஞ்சு கொடுத்தாங்க. இரவு பஸ் ஏறி கிளம்ப காலையில என் சித்தப்பா வந்து என்னை அழைச்சு சென்றாரு. எனக்கு கொஞ்சம் அசதியா இருந்தது. சென்ற உடனே சாப்பிட்டு தூங்கினேன். அன்று கொஞ்சம் போரா போச்சு. ஆனா அடுத்த நாள் காலை எனக்கு வாழ்விலே திருப்பு முனையான நாள். சித்தப்பா ஏதோ மீட்டிங்னு பெங்களூர் கிளம்பினாரு. ஒரு வாரம் கழிச்சு வரேன்னாரு. எனக்கு சித்தி மீது ரொம்ப மரியாதை. ஆனா இப்போது நானும் சித்தியும் அவள் மகள் மட்டும்தான் வீட்டுல இருந்தோம். அன்று மதியம் சாப்பிட்டு நானும் என் தங்கையும், அதாவது அவள் மகளும் தூங்கணும். சித்தி வீட்டம் சுத்தம் செய்ய போவதாக சொன்னாங்க. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு தூக்கம் வரல. தண்ணி குடிப்பதற்காக எழுந்து வெளியே வந்தேன். அப்போது என் சித்தி லேப்டாப்ல போட்டோக்களை பார்த்துட்டு இருந்தா. அவ அதை பார்ப்பதை பார்த்து அதிர்ந்து போய் நின்னேன். அவள் அருகில் சென்று நிற்க என்ன பார்த்தவ அத உடனே மூடிட்டு எதுவுமே நடக்காதது போல இருந்தா. ஆனா அவ முகத்துல பதட்டம் தெரிஞ்சது. நானும் எதுவுமே பார்க்காதது போல இருந்தேன். அன்றிரவு கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்க என் தங்கை சீக்கிரமா தூங்க போனா. பின் என் சித்தி மதியம் ஏதாவது பாத்தியான்னு கேட்டா. என்னாச்சு சித்தி? நான் எதுவும் பார்க்கலையேன்னு சொன்னேன். பின் வெளியே காற்று வாங்க செல்ல போனை மறந்து வச்சுட்டது ஞாபகம் வந்துச்சு. திரும்ப வந்தேன். அவ என்ன பார்த்து சிரிச்சா. நானும் சிரிச்சேன். அன்று இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்த்தோம். பின்பு தூங்க சென்றோம். என் சித்தியும் தங்கையும் தூங்கி கொண்டிருந்த பக்கத்து ரூம்ல நான் தூங்கினேன். திடீர்னு யாரோ என் பக்கத்துல அமர்ந்திருப்பது போல தோணுச்சு. பார்த்தா என் சித்தி. அவ எதுவுமே சொல்லாம இருந்தா. பின் உன் போன்ல உன் போட்டோவை பார்த்தேன்னா. நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். சரி இப்ப சொல்லு, நீ மதியம் என்ன பார்த்தேன்னு கேட்டா. நான் எதுவுமே பார்க்கலைன்னு சொன்னேன். பொய் சொல்லாதேன்னு வற்புறுத்த. ஆமா பார்த்தேன்னு சொன்னேன். என்னிடம் அத பத்தி கேட்க ஆரம்பிச்சா. சரி நாளைக்கு நாம வெளியே போலாமான்னு கேட்டா. அவ எண்ணம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஏன் இன்னைக்குன்னு கேட்க, உன் தங்கை இருக்கிறான்னு சொல்லிட்டு போனா. மறுநாள் காலை என் தங்கை கல்லூரி செல்ல நான் தயாரா இருந்தேன். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டோம். அவள் சொல்லும் வார்த்தையை கேட்டு அப்படியே செஞ்சேன். இருவரும் பேசிக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். எனக்கு இப்படியே இந்த வாரம் முழுக்க செல்ல என் தங்கை இல்லாத நேரம் முழுவதும் பேசி மகிழ்ச்சியா இருந்தோம்.